நம்ம என்னோட ஸ்டைலில் ஒரு சில்லி சிக்கன் டவால பண்ண போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? இதுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். கூட பொட்டேட்டோ, அந்த ஜூலியன் ஷேப்னு சொல்லுவாங்கல்ல, ஜூலியன் கட்டிங், அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அது கூட இதையும் ஜூலியன் கட்டிங் ஜிஞ்சர், அப்புறம் கொஞ்சோண்டு சும்மா ஒரு பேருக்கு ஒரு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, இது கூட நமக்கு சில்லி சிக்கன் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தயிர், இது கூட கொஞ்சம் சோள மாவு, கொஞ்சம் கடலை மாவு. ஓகேவா? கடாயை காஞ்சிச்சு. இதில் நான் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன், சிம்மில் வச்சுட்டு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் லேசாக நல்லா கொஞ்சம் அமுக்கினாப்பில் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இதில் அந்த மசாலாஸ்லாம் அப்போ சேரும் உங்களுக்கு. அந்த பொட்டேட்டோஸ் கூட அப்படியே அது கூட ஜெல் ஆயிடும். லேசாக கொஞ்சம் அமுக்குங்க, கையில் முள் குத்திடும், அந்த போன் குத்திடும். இது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இது நம்ம கொஞ்சம் அழுத்தமாக பிசைஞ்சு பண்ணுறனால உங்களுக்கு உடனடியாகவே நீங்கள் டவாயில் போட்டுடலாம். ஸோ டவாயில் போடும்போது இப்படி லேசாக பார்த்து போடுங்க. அது அப்படியே அள்ளி போடும்போது அந்த பொட்டேட்டோஸ்லாம் கொஞ்சம் வர மாதிரி போடுங்க. ஓகே, நான் இது ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்க போகிறேன். நான் இதை உங்களுக்கு திருப்பும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, இந்த பொட்டேட்டோஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகிட்டு வருது. இந்த சிக்கனை திருப்பி மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட போகிறதுல இங்கே பாருங்க, நல்லா அந்த ப்ரௌனாகவே வருது உங்களுக்கு. ஐ திங்க் நடுவில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சைடில் உள்ளதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேகணும். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம திருப்புவோம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வெந்துட்டு இருக்கட்டும்.
நான் கொஞ்சம் நேரத்துல இதை வந்து திருப்பி போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, சீக்கிரமா செய்திடலாம். இந்த வீடியோவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியா தான் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். மணி பிளான்ட் வளர்க்குறீங்கல்ல, தண்ணியில வளர்க்கும் போது அது நல்லா வளரல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. அதுக்கு வந்து 2 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒண்ணு, மணி பிளான்ட் வந்து பாட்டில்ல தண்ணி வளர்க்கும் போது மீன் தொட்டியில உள்ள தண்ணியில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல ஊத்தி செடி வைக்கும் போது அது நல்லா வளரும். ஸோ உங்கள்ட்ட மீன் தொட்டி இல்லையா, அந்த மணி பிளான்ட் வந்து ஏதாவது ஒரு 3, 4 இலைய ஒரு தண்ணியில போட்டு வச்சு, அது ஒரு 15 நாள் ஆன பிறகு அந்த தண்ணிய வடிகட்டி அந்த பாட்டில்ல ஊத்தி மணி பிளான்ட் வச்சீங்கன்னா நல்லா அப்படியே புஷ் 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 புஷ்னு வளரும். இதை நீ ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாரும் என்கிட்ட கேட்குவாங்க, அது எப்படி உங்க வீட்டு மணி பிளான்ட் மட்டும் நல்லா வளருது அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. அதனால நான் உங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்றேன். சரி, ஓகே, இது வெந்துடட்டும். நான் அப்புறம் உங்களுக்கு இந்த நடுவில் மட்டும் திருப்பி போட்டேன் இல்லையா, சைடில் உள்ளதையும் திருப்பி போட்டுக்குவோம். இந்த அயன் தவால செய்யும் போது உங்களுக்கு அது தானாவே நல்லாவே ப்ரௌன் ஆயிட்டு வரும். இந்த சைடில் உள்ளதெல்லாம், நடுவில் உள்ளதெல்லாம் சைடில் கொண்டு வந்துட்டு சைடில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் நடுவில் எடுத்துட்டு போயிடலாம். வந்து ஈவனா உங்களுக்கு அந்த கலர் வரும். இப்போ நீங்கள் அயன் தவால பண்ணும்போது யோசிக்காதீங்க. நீங்கள் அந்த நான்ஸ்டிக்ல பண்ணும்போது இந்த ப்ரௌன் வராது உங்களுக்கு, இந்த அயன்ல தான் வரும். நீங்கள் அப்படி ஒருவேளை உங்களுக்கு தவா இல்லைன்னா தோசைக்கல்ல கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி இதே கலர்ல வரும், இதே மாதிரி கிறிஸ்பாவும் நல்லாவும் வரும். திரும்ப மூடி வைக்கிறேன், இந்த சைடு மாத்திட்டதுனால. ஸோ பாருங்க, நான் சொன்ன மாதிரி எல்லா எல்லா பீஸுமே உங்களுக்கு நல்ல ப்ரௌன் ஆயிட்டு எவ்வளோ சாஃப்டா உடையுது பாருங்க. நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்னா அவ்வளோதான், ஒட்டவும் ஒட்டாது. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, நம்மளோட சூப்பரான என்னோட ஸ்டைல் தவா சிக்கன் 65 ரெடி. சாப்பிட்டு பார்த்தோம், பாப்பா நல்லா இருக்குன்னு சொன்னான், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.